இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காட் சீஸ் த ட்ரூத். இந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் நியூ புக்கில் இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இந்த டாபிக் வந்து இருக்குது. இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்டோரி யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லியோ டோல்ஸ்டாய். காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். இப்போ இந்த ஸ்டோரி வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் அக்சினோ அப்படிங்கிற ஒரு யங் மெர்ச்சன்ட் வந்து செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அவர் வந்து எதுக்காக போகிறாரு, அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோரி வந்து பார்க்கலாம். விளாடிமிர் அப்படிங்கிற டவுனில் ஒரு யங் மெர்ச்சன்ட், இளம் வயது வியாபாரி வந்து வாழ்ந்துட்டு வராரு. அவருடைய பெயர் என்ன அப்படின்னா அக்சினோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக 2 கடையும் ஒரு வீடும் அவருக்கு இருக்குது. அக்சினோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸமாக, அழகாக, சுருட்ட முடியோட வந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து இருப்பார். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கே இருந்தப்போ குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதிகமாக குடிக்கும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கன்ட்ரோலபிளாக இருப்பார். இதே அவர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவர் அந்த குடிப்பழக்கத்தை குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் குடிக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டாரு. எப்போவாது மட்டும்தான் அவர் வந்து குடிப்பார். ஒரு சம்மர் டேஸில் அக்சினோ பார்த்தீங்கன்னா நிஸ்னி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு சந்தைக்காக போகிறாரு. அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு, ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் வந்து குட் பை சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து கிளம்ப வேண்டாம், இன்றைக்கி ஒரு கெட்ட கனவு வந்து கண்டேன், அதனால இன்றைக்கி கிளம்பாதீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அக்சினோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து சந்தைக்கு போனேன் அப்படின்னா ஃப்ரீயாக நான் குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு நீ வந்து பயப்படுற அக்சினோ வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து தெரியல, நான் எதை நினச்சி பயப்படுறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன். அப்படி என்ன கனவு வந்தது அப்படின்னா, நீங்கள் டவுன்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது தொப்பியை வந்து கழட்டுறீங்க. அப்படி நீங்கள் உங்களோட தொப்பியை கழட்டும் போது உங்களோட முடியெல்லாம் வந்து நரைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சிரிச்சுட்டு இது வந்து ஒரு நல்ல சகுனம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சந்தையில் எல்லா பொருட்களையும் விற்றுட்டு உனக்கு நான் கிஃப்ட்ஸையும் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு, ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. பாதி தூரம் ட்ராவல் பண்ணதும் அங்கே ஒருத்தவங்களை வந்து சந்திக்கிறாரு. ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு வியாபாரியை இவர் வந்து மீட் பண்ணுறாரு. அந்த 2 வியாபாரியும் இடத்துல வந்து தங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க டீ குடிச்சிட்டு பக்கத்து ரூம்ல வந்து அவங்க வந்து ஸ்டே பண்றாங்க. லேட்டா எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது அக்சினோவோட பழக்கமே கிடையாது. அக்சினோ எப்பயுமே என்ன நினைப்பாரு அப்படின்னா, வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து டிராவல் பண்ணா கொஞ்சம் வந்து அவருக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ன மாதிரி அவர் வந்து யோசிப்பாரு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் விடியற்காலையிலே வந்து அவர் எழுந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய டிரைவரையும் அவரை எழுப்பி விட்டுறாரு. இவைகளை வந்து வண்டியில போட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. அது அக்சினோ தங்கி இருந்த அந்த சத்திரத்தின் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்த காட்டேஜ்ல வந்து தங்கி இருந்தார். போயிட்டு அவருக்கான அந்த பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அவருடைய பயணத்தை வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அக்சினோ வந்து ஒரு 25 மைல் வந்து கடந்த பிறகு வந்து அங்கே வண்டியை நிறுத்த சொல்றாரு. அப்படின்னா குதிரைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும், அதுக்காக அவர் நிறுத்த சொல்றாரு. அதனால அவங்க சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து அவங்க வந்து நிறுத்துறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இடத்துல வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அக்சினோ வந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு இந்த சமோவரை வந்து ஹீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதாவது சமோவர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மெட்டல் கண்டெய்னர். அதாவது டீ வந்து சூடு பண்ணுறது, வந்து தண்ணி வந்து சூடு பண்ணுறது, அதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் கண்டெய்னர். வந்து வெளியே அந்த கிட்டார் எடுத்துட்டு வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்ராய்க்கா வந்து வருது. அதாவது ட்ராய்க்கா அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம். அதாவது 3 குதிரைகள் வந்து போட்டிருக்க ஒரு வாகனம். ட்ராய்க்காலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க, சோல்ஜர்ஸும் இறங்கி வராங்க. அவங்க வந்து அக்சினோ கிட்ட வந்து கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து யாரு, நீ வந்து இங்கே எதுக்கு வந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆன்சர் வந்து பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் அக்சினோ வந்து ஒரு யதார்த்தமாக என் கூட நீங்கள் வந்து டீ சாப்பிட வாங்க அப்படின்ன மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் வந்து ஆஃபீஸர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மைண்ட் பண்ணவே இல்லை. விசாரணை வந்து நடத்திட்டே இருக்காங்க. அது மறுபடியும் கேள்விகளாக வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க.
லாஸ்ட் நைட் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்க, வேறு ஏதாவது மெர்ச்சன்ட் கூட வந்து தங்கியிருந்தீங்களா, இல்லை வந்து நீங்கள் தனியாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. விடியற் காலையிலேயே அந்த இடத்துல இருந்து நீ ஏன் கிளம்பிட்ட அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அக்ஸினோவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேள்விகள்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக யோசித்து பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே பொறுமையாக அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாமே வந்து விட்டுறாரு. கேள்விகளுக்கு எல்லாம் வந்து அவர் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து என்ன கேட்குறாரு அவங்கக்கிட்ட அப்படின்னா, ஏன் ஒரு திருடனை பார்த்து கேட்குற மாதிரி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க, வந்து என்னோட பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டிய தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 சோல்ஜர்ஸை வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாவட்டத்தோட ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் எதுக்கு இந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, கூட ஒரு மெர்ச்சன்ட் உங்க கூட ஒரு வியாபாரி தங்கியிருந்தாங்கல்ல, அவர் வந்து கழுத்து அறுபட்ட நிலையில வந்து இறந்து கிடக்கிறாரு. யாரு வந்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு தெரியல, பொருட்களை எல்லாம் நாங்கள் சோதனை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு அக்ஸினோவோட லக்கேஜ் எல்லாத்தையும் தேடுறாங்க. அப்படி அவங்க தேடும்போது அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வந்து கிடைக்குது. அந்த கத்தியை எடுத்து இது யாருடைய கத்தி அப்படின்னு கேட்குறாங்க. பேக்ல இருந்து ரத்தம் படிந்த அந்த கத்தியை எடுத்து காட்டும்போது பார்த்து ரொம்பவே இவரு பயப்படுறாரு. இந்த கத்தி வந்து என்னோட பேக்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே வந்து புரியல. அக்ஸினோ வந்து பதில் சொல்றதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா அவருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வரல. ரொம்பவே வந்து பயந்து அவர் வந்து திக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரியாது, இது என்னோடது இல்லை, ரொம்பவே திக்கி சொல்றாரு. உடனே அந்த போலீஸ் வந்து சொல்றாரு, தங்கியிருந்த அந்த வியாபாரி இன்னைக்கு காலையில அந்த வியாபாரி பாத்தீங்கன்னா கழுத்து அறுபட்ட நிலையில வீட்டுல வந்து கிடந்தாரு. இந்த காரியத்தை வந்து செஞ்சிருக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த வீடு வந்து உள்பக்கமா பூட்டிருந்தது. இங்க வந்து யாருமே இல்லை. இங்க வந்து பார்த்தா உன்னோட பேக்ல இந்த ஒரு கத்தி வந்து இருக்கு. மட்டும் இல்லாம உன்னோட முகமும் நீ நடந்துக்கிற விதமும் அதை காட்டி கொடுக்குது. சொல்லு, அவரை நீ எப்படி வந்து கொன்ன, இங்கேருந்து நீ எவ்வளோ பணத்தை வந்து திருடின அப்படின்னு கேட்குறாரு போலீஸ் ஆஃபீஸர். சத்தியம் பண்ணுறாரு, நான் இதை வந்து செய்யவே இல்லை. சேர்ந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே கிடையாது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்து 8000 ரூபிள்ஸ் தவிர தங்கிட்ட எந்த ஒரு பணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ரூபிள்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யன் கரன்சி. அதுக்கப்புறம் என்கிட்ட வேற எந்த பணமும் கிடையாது. மோரோவர் அந்த கத்தி கூட என்னோடது வந்து கிடையாது. ஆனா இது சொல்லும் போதே அவருடைய குரல்லாம் உடைஞ்சு போச்சு, ஃபேஸ்லாம் வெளுத்து போகுது. தான் தான் வந்து குற்றத்தை செஞ்ச மாதிரி அவரு நங்குறாரு. அக்ஸினோவை அந்த காட்டில் வந்து கட்டி தூக்கி போடுங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து அக்ஸினோவோட கால்களை கட்டி அந்த காட்டில் வந்து போடுறாங்க. அக்ஸினோ வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே அழுக ஆரம்பிக்கிறாரு. அக்ஸினோவோட பணம், அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இவரை வந்து அந்த பக்கத்து டவுன்ல இருக்கக்கூடிய ஜெயிலில் இவரை அடைச்சிடுறாங்க. சமயம் இவரை பற்றி பிளாக் டவுன்ல இவரை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. டவுனில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்கும்போது இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட்டும் சரி, மற்ற மெர்ச்சன்ட்டும் சரி, மற்ற ஊர்லேருந்து வரக்கூடிய மெர்ச்சன்ட்டும் சரி, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து அக்ஸினோ வந்து குடிச்சிட்டு இருப்பார். இப்போது திருமணத்துக்கு அப்புறம் அவர் குடிப்பழக்கத்தை வந்து கம்மி பண்ணிட்டாரு. ஆனால் ரொம்ப நல்லவர் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய கேரக்டரை பற்றி அங்கே இருக்கக்கூடிய டவுனில் இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் எல்லாரும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. வந்து கேஸ் வந்து ட்ரையலுக்கு வருது. ரியாசன் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்த வியாபாரியை கொன்றதாகவும் அவர்கிட்ட இருந்து 20,000 ரூபிள்ஸ் திருடினதாகவும் இவர் மீது குற்றம் சுமத்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும் அக்ஸினோவோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே வேதனை அடைகிறாங்க. உங்களுக்கு எதை நம்புறது அப்படின்னே தெரியல. உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள். அதுலேயும் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா கை குழந்தையா இருக்கு. குழந்தைகள்லாம் கூட்டிட்டு அக்ஸினோவோட ஒய்ஃப் வந்து எந்த ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு அதுக்காக போகிறாங்க. அக்ஸினோவை பார்க்குறதுக்கு இவங்கள அனுமதிக்கப்படலை. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. பார்த்தா அவங்களோட ஒய்ஃப் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அக்ஸினோவோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா நினைவே வந்து திரும்புது. குழந்தைகளை வந்து கூட்டிட்டு அக்ஸினோவை வந்து பார்க்கறதுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத அக்ஸினோ கிட்ட சொல்கிறாங்க. நடந்தது அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கேட்டாங்க. அக்ஸினோ பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவருடைய ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்கிறாரு.
பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜார்கிட்ட நம்ம வந்து பெட்டிஷன் போடுவோம், குற்றமற்றவர் வந்து தண்டனை அடையக்கூடாது அப்படின்னு நம்ம ஜார்கிட்ட பெட்டிஷன் போடுவோம். இல்லை, ஜார் அப்படிங்கிறது ரஷ்யன் ரூலர் கிட்ட வந்து பெட்டிஷன் போடுவோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து, நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட பெட்டிஷன் போட்டுட்டேன், அவங்க வந்து என்னுடைய பெட்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேதனை அடைஞ்சு எதுவுமே பதில் சொல்லாமல் தலை குனிஞ்சு இருக்காரு. அதுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அன்னைக்கே வந்து கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அக்ஸினோ கிட்ட கேட்குறாங்க, உண்மையாலுமே எதுவுமே செய்யலை தானே, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வந்து நீயும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. சமயத்தில் ஒரு சோல்ஜர் வந்து வராங்க, உங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ஸினோ வந்து கடைசியாக தன்னுடைய ஃபேமிலிக்கு வந்து குட் பை சொல்கிறாரு. ஸ்டோரியோட கண்டினியூ வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.